பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. என்னத்தினாலெனில், நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாயிருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னது என்று அவன் அறியானே. நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடே 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். ஆமேன், அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே எழுதப்பட்ட வசனங்களை நாம் வாசித்தோம். பாருங்க, அந்த கொரிந்து திருச்சபையில் உள்ள மக்கள், அந்த திருச்சபைக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள். ஏன்னா அந்த கொரிந்து திருச்சபையில் அநேகர் புதிதாக ரட்சிக்கப்பட்டு அந்த சபைக்குள்ளே வரும்போது ஆல்ரெடி அங்கே இருக்கிறவர்கள் அந்த அந்நிய பாஷையின் வரங்களை பெற்றவர்கள். அவர்கள் அந்நிய பாஷையிலே அந்த சபைக்குள்ளே அந்நிய பாஷையில் பேசும்போது இந்த புதிதாக வந்தவர்கள் அவர்களுக்குள்ளே பயங்கர குழப்பம் உண்டாகும். இது என்ன பேசுகிறார்கள், ஏதோ ஒரு உலகம் மாதிரி இருக்கே, அவங்களுக்கு புரிய முடியாது. சிலர் அதை தவறுதலாக கிண்டல் பண்ணுறது, ஒரு இலக்காரமாக பார்க்குறது, அதை ஒரு மாதிரி அற்பமாக நினைக்கிறது கூட வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அதற்காகவே அதோடைய விலாவரியாக இதை பற்றி சொல்கிறார். நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நாம் அந்நிய பாஷையில் பேசும்போது நமக்கு பக்தி விருத்தி, பேசுகிறவர்கள் பக்தி விருத்தி அடைவார்கள், தேவனுடைய ரகசியம் பேசுகிறார்கள். அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் அந்நிய பாஷையில் பேசும்போது. ஆனால் ஒரு சபைக்குள்ளே, ஒரு பொதுவான இடத்துல சபைக்குள்ளே அந்நிய பாஷையில் பேசும்போது அவங்க அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம், அவங்களுக்குள்ள ஆவி தேவனோட கனெக்டாக இருக்கும். அந்த ஆவி விண்ணப்பம் பண்ணும், அதில் கருத்து பயனற்றதாக இருக்கும். இப்போ நம்ம பேசுகிறது என்னென்னு நமக்கே தெரியாது. அது ஆவியோடு கனெக்ட் ஆகி அது பரிசுத்த அந்த ஹெவனுக்கும் பரலோகத்துக்கும் தேவனுக்கும், பரலோகத்தில் இருக்க தேவனுக்கும் நம்மளுடைய ஆவிக்கும் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ இதோட அர்த்தம் பேசுகிற நமக்கு கூட தெரியாது. அப்போ கருத்து பயனற்றதாக இருக்குது. இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணணும். ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுறது என்றால் அந்நிய பாஷையிலே நாம் பேசுவது, ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவது. கருத்தோடு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றால் அந்த அந்நிய பாஷையில் பேசும்போது அதை வியாக்கியானப்படுத்துறது, அதை அர்த்தத்தை சொல்லும்போது அது கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிறது. பாருங்க, இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்துக்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே. அதான் எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பீங்க, நீங்கள் அந்நிய பாஷையில் ஆவியோடு தேவனோடு கனெக்ட் ஆகி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது அதை அறியாதவர்கள், அந்த இதோட மேன்மையை உணராதவர்கள், ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் புதிதாக வந்தவர்கள், அவர்களுக்கு இதை பற்றி அதிகமாக தெரியாது. அப்போ அவங்க பார்ப்பாங்க, இது என்ன பேசுகிறாங்க, இது ஸ்தோத்திரம், அவங்க ஸ்தோத்திரம் தான் பண்ணுறாங்களா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ தெரியாதவங்க எப்படி அந்த ஸ்தோத்திரத்துக்கு ஆமேன்னு சொல்ல முடியும்? எப்படி ஆமேன்னு சொல்லுவாங்க? நீங்கள் பேசுகிறது என்னதென்று அவன் அறியானே. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்குகிறார். நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சபையிலே நாம் அந்நிய பாஷையில் பேசும்போது மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக நாம் அந்த அந்நிய பாஷையில் பேசுகிறதோட அதன் அர்த்தத்தையும் சொல்லும்போது அது மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குமே. நாம் அதை அர்த்தம் சொல்லாமல் வெறும் அந்நிய பாஷையிலே நாம் பேசிக்கொண்டிருக்கும் போது மற்றவர்களுக்கு அது என்ன பேசுகிறதுன்னு தெரியாது, அதுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணணும்னு தெரியாது. அப்படின்னு சொல்லித்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்குகிறார். உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். அப்படி நான் அந்நிய பாஷையில் இப்படி இது பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுனால நான் அந்நிய பாஷையில் பேசாத ஆள் இல்லை. நான் அந்நிய பாஷையில் இதுக்கு மேலே அதிகமாக நான் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக நான் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி அதை உயர்வாகத்தான் சொல்கிறார். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடே 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாக இருக்கும். ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த கிஃப்ட் இருக்குது, அந்நிய பாஷை பேசுகிற அந்த கிஃப்ட் உண்டு. ஆனாலும் அவர் சொல்கிறாரு, நான் சபையிலே அந்நிய பாஷையில்
பல, அதாவது 10,000 வார்த்தைகளை நான் ரொம்ப அதிகமான வார்த்தைகளை நான் பேசினாலும் மற்றவர்கள் உணர்த்தும்படி கருத்தோட அவங்க புரிஞ்சு கொள்கிறபடி ஒரு 5 வார்த்தை பேசுகிறது கூட எனக்கு அது ரொம்ப அதிக விருப்பமாக இருக்குன்னு சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, இது ஒன்றே ஒன்று தான். திரும்ப திரும்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற காரியம் என்னவென்றால், நம்ம நிமித்தம் நாம் சபைக்கு வந்திருக்கிறோம். சபையில் பலதரப்பட்டவர்கள் அந்த சபையில் வந்திருப்பாங்க. இன்னும் புதிதாக ரசிக்கப்பட்டவங்க, இன்னும் புறஜாதி மதஸ்தார் கூட அன்று புதிதாக சபைக்கு வந்திருப்பாங்க. அப்போ அந்நிய பாஷையில் நம்ம மட்டும் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஏதுன்னே அவங்களுக்கு அர்த்தமும் தெரியாது, அவங்க புரிந்து கொள்ள தன்மையும் இல்லை. அப்போ நம்ம பேசுகிறது ஒரு அர்த்தத்தோடு புரிந்து கொள்கிற தன்மையோடு நம்ம பேசினா அந்த கூட இருக்கிறவங்களுக்கு அது பக்தி விருத்தி உண்டாக்குமே என்று சொல்லித்தான் அதன் ஆழத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானோர் ஏவுதன்படி விளக்குகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருக்கும் சில பேருக்கு அந்நிய பாஷை வரம் கிஃப்ட் அது கிடைத்திருக்கும். இல்லாவிட்டால் சிலர் அந்த ஆவியின் வரங்களை பெற்றவர்கள், ஏதாவது அந்த கிருபை உள்ளவர்கள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் நாம் சபையிலே வந்து நாம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போதும் சரி, இல்லை நாம் ஆவியோடு உண்மையோடு ஜெபிக்கும் போதும் சரி, எப்பொழுதுமே நாம் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக நாம் ஆவியில் நிரம்பும் போது அந்நிய பாஷையில் பேசுகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்நிய பாஷையோட அதை அர்த்தத்தையும் சொல்லி நாம் பேசுவோம் என்றால் அது கூட இருக்க மற்றவர்களுக்கும் அது பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக இருக்கும் என்று சொல்லித்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் தனக்காக மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். நான் நல்லா இருந்தால் போதும், நாம் ஆண்டவரோடு எப்போ கனெக்டாக இருந்தால் போதும், நாம் பக்தி விருத்தியில் வளர்ந்தால் போதும் என்பதோடு நின்று விடாதபடி ஒரு சபை கூடி வருகையில் அநேகர் இருக்கும்போது அந்த அநேகர் நிமித்தம் அவர்களும் ஆவியில் நிரம்ப வேண்டும், ஆண்டவரோடு ஐக்கியப்பட வேண்டும், பக்தியில் விருத்தியாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் அந்நிய பாஷையில் பேசும்போது அதன் அர்த்தத்தோடு நாம் ஜெபிப்போம் என்றால், விண்ணப்பம் பண்ணுவோம் என்றால், அது சபை மக்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு எழுச்சி, ஒரு மேன்மை, அவர்களுக்குள்ளே ஒரு உயர்வு உண்டாகும். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் இந்த அர்ப்பணிப்போட ஆண்டவரே, நீர் சொன்னபடி ஆண்டவரே, அப்பா நான் அந்நிய பாஷையில் பேசினாலும் அந்த அர்த்தத்தோடு ஜெபிப்பதற்கு, அர்த்தத்தோடு விண்ணப்பம் பண்ணுவதற்கு அப்பா ஆவியானவரே என்னோடு நீங்கள் இடைப்படுங்கப்பா என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஆண்டவர் அண்டையில் கேட்போமா? கர்த்தர் கிருபையானவர், ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஆவியானவர் வரங்களும் நமக்குள்ளே தான் வைத்திருக்கிறார். அந்த வரத்தை அது ஊற்று தண்ணி போல ஊறிக்கொண்டிருக்கிறது நமக்குள்ளே. அந்த ஜீவ நீரூற்றை வெளியே கொண்டு வருவதற்கான தடைகளை எல்லாத்தையும் நாம் உடைத்தெறிய வேண்டும். அப்போ தடைகளை தகர்த்தெறியும் போது அது நமக்குள்ளே பொங்கி 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 அது பெரிய மேன்மையான உயர்வை, ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நாம் அந்நிய பாஷையில் பேசும்போது அதன் அர்த்தங்களையும் வியாக்கியானங்களையும் அதன் எல்லாத்தையும் தெளிப்படுத்த தேவன் சித்தமுள்ளராக இருக்கிறார். நாம் இந்த ஒரு வாஞ்சியோடு ஆண்டவர்கிட்ட ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, 2026 வருஷத்தின் ஆண்டவரே மார்ச் மாதத்தின் 20ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே. அப்பா, அந்த வாசித்த வேத வசந்தபடி ஆண்டவரே, நாங்கள் சபை கூடி வரும்போது ஆண்டவரே அப்பா, எங்களோட காரியங்கள் மட்டும் நோக்காம மற்றவர்களுக்காக ஆண்டவர், மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்காக நாங்கள் அதிகமாய் பிரயாசப்படும்படி ஆண்டவரே, நான் மட்டும் ஆவியில் நிரம்பினா பத்தாது, என்னோட கூட இருக்கவங்க ஒவ்வொருவரும் ஆவியில் நிரம்ப வேண்டும், தேவனோட ஐக்கியப்பட வேண்டும். தேவன் விரும்புகிற வார்த்தைகளை, தேவன் என்ன பேச சித்தமாக இருக்கிறாரோ அதை வெளிப்பாட்டின் உணர்வோடு எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே அப்பா பேசுவதற்கு ஆவியானவரே அப்பா இவ்வேளையில் நீங்கள் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்கள் ஒவ்வொரு நிரப்புங்க ஆண்டவரே அப்பா. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு நிரப்புங்க அப்பா. ஆவியானவரே அப்பா, எங்கள் சரீரம் நீர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது. ஆவியானவரே அப்பா, ஒவ்வொருவரும் நீங்கள் இடைப்படுங்கப்பா. வல்லமையான வார்த்தைகளை நீர் வெளிப்படுத்துக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வெளிப்பாட்டின் ஆவியை தந்து ஆண்டவரே எங்களை உணர்த்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஒரு புதிய நாளைக்காக நன்றி செலுத்துகிற இந்த புதிய நாளில் கைட்டு செய்கிற வேலைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவன் தருகிறது, பலன் தருகிறது, சுகம் தருகிறது. நன்றி தகப்பனே. விசேஷமாக இந்த வளைகுடா நாட்டுகளில் ஆண்டவரே அநேக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை போர் சூழல் ஆண்டவரே சிவியராக சென்று கொண்டிருக்கிறது. ஆண்டவரே எல்லாத்தையும் நீர் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா, உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அந்த கல்லான இருதயங்கள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே, சதையான இருதயமாக மாற்றுங்க ஆண்டவரே அப்பா. தேசத்துக்குள்ளே ஒரு அமைதி நிலவ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா அப்பா. ஒவ்வொரு ஆத்துமாவும் வெளியேற பெற்றது ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்துமாவை
அப்போ ஒவ்வொரு ஆத்துமாவை நீங்கள் தொட்டு ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவரை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்கப்பா. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க. போகில் வருகிலும் உடைய கிருபை அப்பா எங்களை ஒவ்வொருவோடு தங்கியிருக்க நன்றி செலுத்திக்கிறோம். அடிமையா அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி உமது கரம் எங்களோட கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து ரட்சித்தருளும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நீர் அப்படியே ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உமக்கே துதிக்க நமக்கு மேலே செலுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.